ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். 64 யோகினி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய யோகினியின் பெயர் ஸ்ரீ அஹிமாயா யோகினி. இந்த தேவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகான பெண்ணுடலும் நாகத்தின் தலையும் கொண்டிருப்பவள். இந்த யோகினியை ஒத்த சிமிலர்லி அப்படி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய யோகினியின் சிற்பம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத் நகர் பக்கத்துல லஹோரியா அங்க வந்து யோகினியின் ஆலயம் ஒன்று இருக்கு. அந்த ஆலயத்துல இந்த யோகினிக்கு சிமிலரா இருக்கக்கூடிய ஒரு சிற்ப வடிவம் இருக்கு. இந்த யோகினி ஒரு யானையின் மேல் அமர்ந்து கொண்டிருப்பதாக காட்சி அளிக்கிறார். யானையினால என்ன? வலிமை இல்லையா? ரொம்ப வலிமையா இருக்கும். யானைக்கு எப்படி ஒரு பவர் இருக்கும்? ஒரு மரத்தையே வேரோடு தகர்த்தெறியும் ஆற்றலை கொண்டது இந்த யானை. அந்த யானையே வாகனமாக, ஆசனமாக கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய யோகினி. அப்ப இவ எவ்வளோ பலசாலியா இருப்பா? அது மட்டும் அல்லாது நாகத்திற்கும் மனித இனத்திற்கும் நிறைய கனெக்டிவிட்டி. நம்ம நிறைய நாக படம் கூட பார்த்துருக்கோம்ல. நீயா அப்படின்னு கண்ணெல்லாம் இது பண்ணி. அப்புறம் ஃபேமஸாக ஹிந்தி படம்லாம் இருக்குல்ல, நாகத்தை ஒத்து நிறைய நாகத்தை பேஸ் பண்ண ஹிந்தி சீரியல்ஸ் கூட நான் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நாகமுக்கும் மனிதர்களுக்கும் இடையே நிறைய தொடர்பு இருக்கு. அந்த காலத்தில் எடுத்து ஈவன் கடவுள் கூட இப்போ திருமால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதிசேஷனில் படுத்திருக்காரு. சிவன் கழுத்தில் பாம்பு இருக்கு. பார்வதியின் மோதிரமும் கங்கனும் நாக கங்கண அப்படின்னு சொல்றாங்கல்ல, பார்வதியின் வளையல் வந்து நாகத்தை கொண்ட கங்கணம் வளையல் போட்டுட்டு இருக்கா, மோதிரம் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. விநாயகன் இடுப்புலையும் நாகம் இருக்கு இல்ல, நாகத்தை தானே கட்டிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி கடவுள்கிட்டையும் நாகம் இருக்கு, மனிதர்களிடையும் நாகம் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா பார்க்கடலை கடையறதுக்கு வாசுகி என்னும் பாம்பை தானே வந்து கயிறா வச்சு கடைஞ்சாங்க. அப்போ நாகம் அந்த காலத்துலேருந்தே இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்துல சரஸ்வதி நதின்னு ஒண்ணு இருந்தது. இப்போ வந்து அது எங்க இருக்குன்னே தெரியல. ஆனா ரீசென்ட் டேஸ்ல அந்த சரஸ்வதி ரிவரோட பெட்ஸ், அதாவது அதுக்கு அந்த அங்க ஒரு ரிவர் இருந்ததாக கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம நதி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? கங்கா, யமுனா, சரஸ்வதின்னு சொல்லுவோம். ஆனா சரஸ்வதி இல்ல அப்படின்னு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு அது வந்து ஒரு நம்மளே யூகிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டா அதனோட அந்த அங்கே நதி இருந்ததற்கான அடையாளம் இருக்குன்னாங்க. அப்போ அந்த நதிக்கு அடியில ஒரு பெரிய பாம்பு வாசுகி வாழ்றதா நிறைய புக்ஸ்ல போட்டிருக்காங்க, சரித்திரம் சொல்லுது. ஸோ அதே மாதிரி நேபாளில் பார்த்தீங்கன்னா கண்டக்ங்கிற ஒரு நதிக்கு அடியில கார்கோடகன் அப்படின்னு ஒரு பயங்கர விஷமுள்ள பாம்பு இது வசிப்பதாகவும், பல நவரத்தினங்கள், நாகமணிகள் அந்த ரிவர் பெட்ஸ் அடியில் இருக்குங்கிறதும் அந்த நேபாள மக்கள் நம்புறதாகவும், அதற்காக நாக பூஜைகள் நாக வழிபாடெல்லாம் அவங்க பண்ணிட்டு வராங்கன்னு கேள்விப்படுறோம். ஸோ நம்ம வந்து இப்பவும் நாகம் வந்து மனித இனத்தோட ரொம்ப இணைஞ்சிருக்கு. நம்ம ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கால சர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க, நாகத்தை வழிபடணும்னு சொல்லுவாங்க, ப்ளீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ பல நாகங்கள் நம்ம வாழ்க்கையில மனிதர் இனத்தோட இருக்கு. நாக தெய்வத்தை வழிபடும் போது இனவிருத்தி, அதே மாதிரி குடும்பத்திற்கு பாதுகாப்பு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்டதையே தலையாய் கொண்டிருப்பவள் தான் இந்த யோகினி. இந்த யோகினியை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ, எப்படி யானை மரத்தை வேரோடு சாய்க்குமோ, இவளும் நம்ம மனதில் உள்ள அழுக்கை வேரோடு சாய்ப்பவள். அதே மாதிரி நம்மளுடைய எதிரிகளையும் வேரோடு சாய்ப்பவர். யாராவது தேவையில்லாம நம்மளுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க, நம்மளை வந்து எதிரியா பார்க்குறாங்க அப்படின்னா அந்த எதிரியை வேரோடு சாய்ப்பவள், ஸ்தம்பிக்க செய்பவள். அந்த மாதிரியான ஒரு ஆற்றலை கொண்ட தேவி. தன்னுடைய சாதகர்களுக்கு ஒரு கஷ்டம்னா முன்னாடி நின்று பாதுகாக்கக்கூடிய தேவி. இந்த தேவியை வழிபடுறவங்களுக்கு தொழிலில் எதிரி இருக்காது, குடும்பத்தில் எதிரி இருக்காது. அதே மாதிரி ஞான மார்க்கத்திற்கு எதெல்லாம் தடைகளோ, நாகம் என்ன பல தடைகளை தாண்டி ஊர்ந்து போதில்லை, அந்த மாதிரி
பல தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி ஊர்ந்து ஒரு நல்ல சன்மார்க்கம், நல்ல பக்தி மார்க்கத்திற்கு அழைத்து செல்பவள் தான் இந்த யோகினி.